என்று அன்றாடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் உங்கள் எல்லா பக்தர்களுடைய மனமும் நிறைவேறி உங்களுடைய இந்த பிறவியில் நீங்கள் அடைய வேண்டிய மகிழ்ச்சியை பூரணமாக அடைய வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனிதன் தன் வாழ்வில் தன்னிலை புறநிலை என்று 2 நிலைகளை அடைந்தவன்தான் மனிதன். தன்னிலை என்பது தன்னுடைய மனம், தன் ஆன்மா. புறநிலை என்பது பிரத்தியாரை ஈடுகட்டி வாழ நினைக்கிறது. அதுக்கு யாரை எடுத்துக்காட்டாக சொல்லலாம்னா நடிகர்களை சொல்லலாம். எப்படின்னா, நடிகர் ஒரு கதாபாத்திரத்தில் அசோக சக்கரவர்த்தியாக வேஷமிட்டிருக்கிறார். அசோக சக்கரவர்த்தியாக வேஷமிடுகிற பொழுது எதிரி ஒருவனை வெல்ல வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக அவர் மனதுக்குள்ளே நினைத்துக்கிட்டு இருக்கிறார். எதிரிக்கு அவருக்கும் போர் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு நாள் இரவில் தூங்கும் பொழுது அவரும் அவருடைய தமையனாரும் படுத்திருக்கும் பொழுது, யாரை சொல்கிறோம்னா அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கிற நடிகரை நான் சொல்லுகிறேன். அந்த நடிகரும் அவர் தமையனாரும் படுத்திருக்கும் பொழுது, நடிகர் அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கப் போவதை முன்கூட்டியே தன் மனதுக்குள் கொண்டு சக்கரவர்த்தியுடைய எதிரிக்கு அவருக்கும் சண்டை போடுகின்ற காட்சிகளை மனக்கண்களாலவே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன நடந்து விட்டது என்றால், எதிரி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை அடித்து ஒடித்து விட்டான். உடனே கோபம் தாங்காத அசோக சக்கரவர்த்தி எதிரியினுடைய கழுத்தை பிடித்து நெரித்தார். ஆனால் பக்கத்தில் படுத்திருக்கிறது யாருன்னா அவருடைய தமையனார். அவர் கழுத்தை பிடிச்சி இவர் நெருக்குதார். புரியுதுன்னு நினைக்கிறேன். படுத்திருக்கும் பொழுது இவர் கற்பனை தானே செய்து கொண்டிருக்கிறார் அந்த நடிகர். அவர் சகோதரனை போய் எதிரி நினச்சிக்கிட்டு போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிறார். அவர் உடனே எழுந்து, அடே தம்பி, நீ இப்போ நடிகரிடா, நீ அசோகராக நீ நினச்சிக்கிடாத அப்படின்னு தன் நிலையை உணர்த்தினார். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதில் என்ன தெரியுது? அசோக சக்கரவர்த்தியாக நடிக்கிறதுக்கு முன்னரே தன்னை அசோக சக்கரவர்த்தியாக அவர் பாவனை செய்து விட்டார். அப்படி பாவனை செய்த உடனேயே எதிரியிடம் போராடுவதாக கற்பனை செய்து வாளை ஒடித்ததாக கனவு கண்டு, வாளில்லை கை இருக்கிறதல்லவா என்று நினைத்து எதிரியை கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் பொழுது பக்கத்தில் படுத்துக்கிற அண்ணனை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறார். ஏன்? கனவில் தன்னை மறந்தது தான் காரணம். அதை மாதிரி தான். அப்போ தன்னிலை என்பது நடிகன், புறநிலை என்பது கதாபாத்திரம். அசோகராக நடிக்க வேண்டும், வேஷம் விட்டுருக்கிறோம் அப்படிங்கிற கதாபாத்திரம் புறநிலை. ஆனால் தன்னிலை என்பது என்ன? நடிகன்தான் அசோக சக்கரவர்த்தியாக இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் அவன் தன்னிலைக்கு வருகிறான் என்பது பொருள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னிலையில் ஆவல் தான் இருக்கும், ஆசை இருக்காது. ஆவல்னால் என்ன? குழந்தை பிறகு அழுது, பசிக்கும் பொழுது அழுது, அது ஆவல். தேவையை உணர்ந்து அழும் பொழுது ஆவல் ஆகுது. அந்த ஆவலில் தாய் எடுத்து பால் ஊட்டுகிறாள் அல்லது சோறு ஊட்டுகிறாள், அது முடிந்த உடனே அது அமைதியாகிடுது. அப்போ தன் ஆன்மாவுக்குள்ளே என்ன பொருளை தேடுதுன்னு தெரியாமல் பசிக்கிற உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு தேடியதற்கு பெயர் ஆவல். அந்த ஆவல் மாதிரி வளர வளர மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆவல், தன் தேவைகளை பற்றி ஆவல் இருக்குது. எப்படி ஆவல் இருக்குது? குழந்தையாக இருக்கும் பொழுது பசிக்கிற ஆவல், ஊர்ந்து விளையாடும் பொழுது தன்னை போலவே ஒரு உயிரை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல், நடக்கும் பொழுது தன் கூடவே ஓடி வர்றதுக்காக ஒரு வண்டியை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆவல், அடுத்து பேசும் பொழுது தன் கூட பேச வேண்டும்ங்கிறத பழக்க விடக்கூடிய ஒரு ஆவல். இப்படி இருக்கிற பொழுது கடைசியில் பருவத்துக்கு ஒரு பொழுது தன் பருவத்துக்கு நிகராக ஒரு துணை வேண்டும் என்று தேடுகிற ஒரு ஆவல். இந்த பருவத்தை கடந்து வாழுகின்ற காலத்தில் தனக்குன்னு மரியாதை வேண்டும் என்ற ஆவல், மரியாதையை காப்பாற்ற பணம் வேண்டும் என்ற ஆவல். இதுதான் முற்றுப்புள்ளி. பணம் வேணுங்கிற ஆவல் இயற்கையானது. ஆனால் அந்த ஆவலுக்கு தகுந்தாற் போல் ஒரு குறைந்த வருமானம் தான் வரும், அதுக்கு தகுதியைத்தான் பெற்றிருப்பான். ஆனால் அதுக்கு பிறகு தான் அவன் ஆசை கடலுக்குள்ளே அகப்படுதான். எப்படி? ஆவலோடு நின்று விட்டால் அளவோடவே வாழ்க்கை நிற்கும். ஆனால் ஆசை அதில் லேசாக தூண்டப்படுகிற ஆவல் மனதை பதிவாகி, மனம் பல்வேறு காட்சிகளை கண்டு, பல்வேறு புறச் சூழ்நிலைகளை பார்த்து, பிரத்தியாருடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளை கருதி, அதை தன்னுடைய உணர்வில் பகிர்ந்து கொள்ள நேரத்தில் அது வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆசை. அதற்கு பேர் ஆசை.
அந்த ஆசையில் என்ன நடக்கும்னா விதவிதமாக வேணும்னு நினைக்கிறான் மனுஷன். பணம், இன்றைய உழைப்புக்கு இதுதான் ஊதியம்னு நினச்சோம்னா அதோடு நிற்காம இன்னொருத்தர் கார் வச்சுருக்காரு, நம்மளும் கார் வாங்கணும்னு நினைக்கான். ஆனால் கார் வாங்கக்கூடிய சூழ்நிலை இவருக்கு இருக்காது. ஆனால் வாங்கணுங்கிற ஒரு ஆவலை ஆசையாக்கி அதை பெரிதாக்குகிற பொழுது அதுக்கு குறுக்கு வழியில் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற திட்டம் அவன் உள்ளத்தில் தோணும். அப்போ ஆசை அவனை தவறான வழிக்கு கொண்டு போய் விடுது. அப்போ அந்த ஆசையை அவன் பெருக்க பெருக்க ஆசை நிறைவேறினால் அவன் தவறுகளை செய்து பழகி விடுகிறான். ஆசை நிறைவேறவில்லை என்றால் உள்மனதில் அவன் துன்பப்படுகிறான். ஆசை நிறைவேறிவிட்டால் அவன் அவளோட தன்மிதத்தோடு பெருமிதத்தோடு ஆணவத்தோடு வாழ துணிந்து விடுகிறான். ஆசை நிறைவேறவில்லை என்றால் அவன் உள்மன அளவுக்கு மனசால் அவன் துன்பப்படுகிறான். இந்த துன்பத்தை தான் புத்தர் சொன்னார், ஆசையே உன் துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார். அவர் பொதுவாக ஆசை துன்பத்துக்கு காரணம், ஆசை வைக்காத அப்படிங்கிற வார்த்தையை பற்றி புத்தர் பேசலை. அவர் என்ன சொன்னார், உன் தகுதிக்கும் உன் சூழ்நிலைக்கும் உன் இயல்புக்கும் பொருந்தாத ஒரு விஷயத்தை நீ ஆசைப்பட்டு நிறைவேறவில்லை என்று உன் உள்ளம் துன்பப்பட்டால் அந்த துன்பத்துக்கு காரணம் இந்த ஆசை தான். அந்த ஆசையை நீ விட்டுவிடு, இயல்பாக நடக்கிற நடைமுறையை நீ புரிந்து கொள்ளு, அதுவே சரியானது என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு சொன்னவர் தான் புத்தர். ஆனால் பொதுவாக மனிதன் என்னஞ்சாம்னா ஆசைப்படக்கூடாதுன்னா, ஆனால் அப்படி தப்பு. ஆசைப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும், உப்பு இல்லாத உணவை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். உப்பு இல்லாத உணவை 10 நாள் சாப்பிட்டோம்னா உடம்புல உணர்ச்சி ஓடாது, தூண்டு உணர்வு வராது, தாழ்வு மனப்பான்மையிலேயே மனசு போயிடும், தூங்கி எந்திப்பதும் போன்ற ஒரு சோர்வு தன்மையில் இருக்கும், உராய்வு தன்மைகள் வராது. அதனால்தான் உணவில் உப்பு வேணுங்கிற ஒரு நிலைமையவே நம்ம உருவாக்கணும். இது எப்படி உருவாக்கப்பட்டது? உப்பு வேணுங்கிற தேவையை எப்படி கண்டால் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது உப்புச்சத்து, நம்முடைய பிறவியிலேயே இருக்குது, மரபணுவிலே இருக்குது. அப்போ மரபணுக்கு தாகம், உடம்புல உள்ள தண்ணீர் சத்து வெப்பத்தால் குறைகிற பொழுது தண்ணி வேணும்னு நினைக்கும். அதுவரை ஏன் நினைக்கல, உடம்புல இருந்த ஈரச்சத்து தாகத்தை காப்பாற்றிக்கிடுச்சு. அதுதான் உண்மை. அப்போ உடம்புக்குள்ள அது இருக்குது. பசி, உணவால் உடலில் சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சக்தி இருக்கிறது வரை பசிக்க மாட்டேங்குது, சக்தியை இழந்த பிறகு பசி தானாக வருது. அப்போ அதுவரை உணவு மூலமான சக்தி உடம்புக்குள்ளே இருந்திருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். உடம்புல உள்ள உப்புச்சத்து வேர்வை மூலமாக யூரின் மூலமாக வெளியேறின்னு சொன்னால் உப்புச்சத்து குறையுது. அப்போ சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு வேணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேருந்து வருது? தேவையை அனுசரித்து வரக்கூடியது ஆவல். அதை விதவிதமாக சாப்பிடணும்னு நினைக்கும் பொழுது தான் சுகர் வருது. உடம்புல இனிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மகிட்ட இருக்குது, அதை வேணும்னு நினச்சி அல்வாவை சாப்பிடுதோம். அல்வா சாப்பிட்லாம், கரெக்டு தான், சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுல்ல. ஆனால் இப்போ புதுசாக ஒரு டாக்டர் வந்திருக்காரு, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகர் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அனுபவத்தில் அது எப்படி இருக்குங்கிறத பார்த்தா மக்கள் பலனுடையவர்களாக மாறுவாங்க, அவரும் புகழுடையவனாக மலருவார். அதுதான் உண்மை என்ன. ஆனால் அது அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை தான், அது ஒரு பெரிய விடுதலை தான். அப்போ இந்த புத்தர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பொதுவாக புரியக்கூடாது. ஆசைப்படாதே அப்படின்னு சொல்கிறது பொதுவாக சொன்னாருன்னு நினைக்காதீங்க. அவர் எது உனக்கு பொருந்தவில்லையோ அந்த ஆசையினால் உன் உள்ளம் துன்பப்படுகிறது, அந்த துன்பத்துக்கு காரணம் ஆசை, ஆகையினால் அப்படிப்பட்ட ஆசையை நீ விட்டு விடு அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற பொழுதெல்லாம் நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா புறச்சார்பு நிலையில் தான் நாம் இன்னைய வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இயல்பாக வாழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய உள்ளத்தில் பிரத்தியாருடைய சிந்தனையை ஈடுபடுத்தும். நம்முடைய மூளை சரியான தனித்திறன் உடையதாக இருக்கிறது என்று மட்டும் யாரும் நம்பிவிடக்கூடாது. நம்முடைய மூளை நிச்சயமாக புற சூழ்நிலையால் கவரப்பட்ட ஒவ்வொரு செயல்களும் நம்ம மூளையில் பதிவாகுது. ஒரு ரோட்டில் போகிறோம், ஒருத்தன் நம்மளை முறைச்சி பார்க்குறான், அவன் நம்மளை பிடிக்காதவங்கன்னு சொல்லுறதும் மூளையில் பதிவாகுது. இன்னொருத்தன் போகிறோம், மறைமுகமாக சிரிக்கான், எதையோ ஏளனமாக நினச்சி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது நம்ம மனதிலையும் மூளையிலையும் நமக்கு பதிவாகுது. இன்னொருத்தர் நம்மளை பார்த்தோன்னா மனம் திறந்து சிரிக்கான், இவன் ஓரளவு நமக்கு நல்லதாக தெரியுதுன்னு நினச்சி நம்ம மூளையில் பதிவாகுது. அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிற பொழுதும் ஒவ்வொரு நினைவுகள், ஒவ்வொரு எண்ணங்கள், ஒவ்வொரு கருத்துக்கள் இவைகளெல்லாம் நம்மளை மூளையில் பதிவாகி நம்ம மனதுக்குள்ளே அது போய் ஆழ் மனத்தில் போய் ரெக்கார்டாக மாறி போயிடுது. அந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால்
நம்மளை உந்தல் கொடுத்து அதுக்கு தகுந்தாறு போல் நம்மளை நடக்க வைக்கும். எப்படி? ஒரு பகைவனை பார்த்தோம், அவன்கிட்ட நம்ம பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அவன் சப்ஜெக்ட் எவனோ ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணியிருப்பான், உடனே நம்ம நினைப்போம் நமக்கு பிடிக்காதவன் இவன் தான் நிச்சயமாக நமக்கு இதை செஞ்சுருப்பான்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிடுறோம். இது எங்கேருந்து வந்துச்சு? நம்ம மூளையில் அவனை பகைவன்னு நம்ம உணர்ந்து கொண்டதுனாலும் நம்ம மூளையில் பதிவான ஒரு காரணத்தால் தோன்றிய ஒரு விஷயம். இது நம்முடைய மனோதத்துவத்தின் அடிப்படையில் பதிவாகி இருக்குது. நம்ம பிராங்காக இருக்கணும்னு நினச்சாலும் பிற சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க விட மாட்டேங்குது. ஒரு மனிதன் தன்னிலையாக முன்னேறுவதற்கு கஷ்டப்படுவான். எப்படி? உயர வேண்டும் என்று நினைத்து உடலால் உழைப்பான், அறிவால் உழைப்பான், மனப்பக்குவத்தால், தொழிலால் ரொம்ப உழைப்பான். அது அவனை சார்ந்த ஒரு பொது கஷ்டம் இல்லை, அவனுடைய தனி கஷ்டம். அது தனிப்பட்ட கஷ்டத்தில் அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதை விட சரியாக சாப்பிட்றதுக்கு கூட அவனுக்கு சூழ்நிலை கிடச்சிருக்காமல் இருக்கும். 4 ஆடைகளை வச்சுக்கிட்டு அதை நல்லா துவைச்சி தேய்க்கிறதுக்கு இல்லாமல் கைட்டே தேய்ச்சி போட்டக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். பிரத்தியாருடைய உதவியில் வாழக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் தோன்றியிருக்கும். இப்படியெல்லாம் இருந்து அவனுடைய அறிவு வளர்ந்து, அவனுடைய செயல் வளர்ந்து, அவனுடைய நேர்மைகள் வளர்ந்து, அவன் ஒரு காலத்தில் உலகத்தார் புகழக்கூடிய அளவுக்கு அவன் உலகத்தில் உயர்ந்து வந்துடுவான். அப்படி உயர்ந்து வருகிறது வர அவன் தன்னிலையிலேயே கஷ்டப்படுதான். ஆனால் உயர்ந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் அடுத்தவங்களால் அவன் கஷ்டப்படுவான். இது மட்டும்தான் இந்த லோகாய தத்துவம். அவன் உயர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அடுத்தவங்களால் எப்படி கஷ்டப்படுவான்? இவன் எப்படி இருந்தவன் இப்படி வாழ்ந்துட்டானேன்னு நினச்சி ஒருத்தன் பொறாமை கொண்டு அவனுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு நினைப்பான். அது ஒரு கஷ்டம். தன்னுடைய மனது எவ்வளவோ பாடுபட்டு நம்ம முன்னேறலேன்னு ஒரு பற்றை வச்சுக்கிட்டு இவனை பார்க்கும்பொழுது எதிர்ப்பாக பார்ப்பான். அது ஒரு கஷ்டம். இவனுடைய வாழ்க்கையை எப்படியாவது தள்ளணும்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு சதி திட்டத்தை போட்டு அவனுக்கு இடைஞ்சலை மறைமுகமாக பண்ணுவான். அது ஒரு கஷ்டம். ஆக ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது தன்னுடைய தனி கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்தானத்தில் உட்கார்ந்த பிறகு தான் அடுத்தவங்களால் பல கஷ்டங்களை அவன் தாங்கி தான் அந்த ஸ்டேஜில் இந்த உலகத்தில் அவன் வாழ முடியும் என்ற இலக்கணத்தை இந்த சமுதாயம் பரிசாக கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனப்பக்குவம் அடையாதது தான் காரணம். இந்த மனப்பக்குவங்களை அடைவதற்கு நல்வழிகள் ஆன்மீகத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஆன்மீகத்தை ஒன்று மனிதனுடைய இயல்பு தன்மைகளை பரோபகர தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய மனநிலைகள் மனிதனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த உலகத்தில் வராது. கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுதோம். கர்மா என்னது? பிறக்கும் பொழுதே முன் ஜென்மத்தில் உள்ளதையோ அல்லது ஊழ்வினை பயணத்தாலேயோ நம்முடைய மனதிலும் ஆன்மாவிலும் பதிவாக்கப்பட்ட விஷயங்கள், ஒரு ரெக்கார்ட்ஸ்கள் வளர வளர உள்ளுக்கிருந்து உந்தலாகி நம்மளை நல்ல வழிக்கும் தள்ளும், தீய வழிக்கும் தள்ளும். எந்த வழியிலையா தள்ளி நம்மளை கஷ்டப்பட வைக்கும். நல்லது நடந்தாலும் கர்மா காரணமாக இருக்குது, தீயது நடந்தாலும் கர்மா காரணமாக இருக்குது. இதை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒருத்தன் முயற்சி பண்ணோம்னா அவன் ஆன்மீகவாதி ஆயிடுவான். மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை மாற்ற முடியாது. ஆனால் ஆழ்ந்த தவத்தின் காரணத்தினால் அந்த கர்மாவை அடக்க முடியும் என்பது நிச்சயமாக உண்மை. அது ஒரு பெரிய உண்மை. ஆனால் அது அனுபவப்பட்டால் மட்டும்தான் தெரியுமே தவிர அனுபவப்படாததுக்கு முன்னால் அந்த கர்மாவை அடக்கக்கூடிய விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் ஒவ்வொரு நாளும் தவத்திலையும் இந்த பிரபஞ்ச சக்தியில் புதிய விஷயங்களை வரமாக பெற்று அவனுடைய ஆத்மாவிலும் உணர்விலும் ஆழ்மனதிலும் அதை போய் பதிவு செய்ய வச்சு கடைசியில் அதுவே அவனாக மாறி அவன் நடக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் அவனுடைய பழைய ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய பிறப்பு ஆன்மாவில் இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் மாறி புதுமையாக அவன் பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிக்கிட்டு இருந்த வரம் மட்டுமே அவனை வாழ வைக்கும். அப்போ பழைய கர்மா இயங்கவில்லை, புதுமையாக அவன் வாங்கிய வரமே அவனை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்பது இந்த இடத்தில் உண்மையானதாக இருக்கும். ஆக கர்மாவை வேலை செய்ய விடாமல் தவத்தால் நிறுத்த முடியும் என்பதுதான் தவத்தின் பயனாகும். அந்த தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவனுக்கு இடைஞ்சல் எத்தனை வரும் தெரியுமா? தவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவன் உலகத்துக்கு புத்தி சொல்லணும்னு நினைப்பான். அப்போ அவன் அதை கெடுக்கணும். அந்த பிரத்தியாருக்கு புத்தி சொல்லணுங்கிற புத்தி சொல்லி எத்தனை நண்பர்களை இழந்திருக்கோம் தெரியுமா? அறிவுரை சொல்லிட்டாச்சுன்னே போதும் நம்ம நண்பனே நம்மளை பகையாக்கிடுவான். என்ன நம்மளை முட்டாள்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கானோ, நம்மளை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டான் இவன் அப்படின்னு நினப்பான். கடைசியில் பார்த்தா என்றைக்கே ஒரு நாள் சிந்திக்கும் பொழுது நம்ம நண்பன் சொல்கிறது உண்மைதாம்னு நினப்பான். அதுக்கு தான் ஔவையார் அருமையாக சொல்லுவா, மூத்தோர் சொல் வாக்கும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே புளிக்கும் பின்னே தித்திக்கும் என்று சொன்னார்கள்.
நெல்லிக்காய் பழம் எப்படி இருக்கும், நெல்லிக்காயை முதல்ல கடிக்கும் பொழுது புளிக்கும், முழுங்கின பிறகு தான் இனிக்கும். அது மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல என்ன செய்யும், புளிக்கும், ஆனால் அனுபவப்படுகிற பொழுது இனிக்கும். புரியுதா? அதை தான் மூத்தோர் சொல்லும் வார்த்தையும் முதிர்ந்த நெல்லிக்கனையும் முன்னே புளிக்கும் பின்னே தித்திக்கும் என்ற பெரிய வார்த்தையை நமக்கு சொன்னார்கள். மனிதனுடைய ஆழ் மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாராவது பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது ஒரு செயலாக்கத்திலேயோ அவன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை தட்டியாச்சுன்னா தன்னை அறியாமல் அவனுடைய இயக்கம் மாறும், அவன் மனநிலைகள் மாறும். இதுதான் மனோதத்துவம். ஒரு மகாராஜாவுடைய ஒரு கிரீடத்தில் உள்ள ஒரு வைரக்கல்லை காணலை. இது வந்து கதை கூட பெரிய தத்துவம். இது வந்து ஒரு கிரீடத்தில் உள்ள ஒரு வைரக்கல்லை காணாமல் போயிடுது. ஆனால் திருடியவன் இன்னாராத்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு அபிமானம் தோன்றுச்சு அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சேவகரின் மீது. அவன் திருடினாம்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணுமே, அது எப்படி செஞ்சால் சரி வரும் அப்படின்னு ஒரு நிகழ்வை அரசர் இணைஞ்சார்னா மந்திரியாரை கூப்பிட்டு திருடனை கண்டுபிடிக்கணும், இதில் 10 சேவகர்கள் இருக்காங்க, இந்த 10 பேரில் ஒருத்தன் தான் இதில் எடுத்திருப்பான், உங்கள் மனதுக்கு நான் அதுக்கு ஒரு கட்டளை இடுதேன், நீங்கள் மாறுவேடம் கொண்டு சாதாரண பிச்சைக்காரனை மாதிரி ஒரு வேஷம் போட்டு இந்த 10 வேலைக்காரங்கள்ட்டையும் நீங்கள் நடந்துக்காங்க, அவங்களுடைய வார்த்தைகளை வைத்து இதில் யார் திருடம்னு எனக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் தரணும்னு சொல்லி மந்திரிக்கு ஒரு கட்டளை இட்டார் மகாராஜா. அருமையாக இணைஞ்சார்னா மந்திரி ஒரு பிச்சைக்காரனை மாதிரி வேஷம் போட்டு ஒரு 10 பேரில் ஒரு சேவகன் வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்க போனார். அவன் எடுத்து கொஞ்சம் சாப்பாடை போட்டான், சாப்பிட்டு வந்துட்டார். இன்னொருத்தன்கிட்ட போனார். இப்படி ஒவ்வொருத்தங்கிட்டையாக போகும்பொழுது, என்னப்பா நாங்களே கஷ்டப்பட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம், உனக்கும் இது ஒரு கஷ்டமா, சரி வா கிடைக்கல பாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடை போட்டான். உடனே இவருக்கு மந்திரி பிச்சைக்காரனாக இருக்கவருக்கு சிந்தனை, இவனுடைய வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இவனை கொஞ்சம் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சார். உடனே நினைச்சானா அவன் கூட எப்பா உன் கூட கொஞ்ச நாள் பேசி பழகுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தினமும் அவனை போய் பார்க்க போக ஊரில் சாப்பிட்டு வரது மாதிரி ஒரு நினச்சிக்கிட்டு இப்படி பேசி பழகிக்கிட்டே போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமாக அவர் பேசிக்கிட்டு போகிறார். இந்த பிச்சைக்காரர் அனுபவத்தில் மகாராஜாவுக்கு என்னையா குறை, அவர் எல்லாம் இருக்கான், அவர் நல்லா இருப்பார் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லிக்கிட்டே போகிறார். அப்போ இந்த சேவகன் சொல்லலாம், அவங்களுக்கு என்ன குறை, அவங்க இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டாலே போதுமே அப்படின்னு இவன் ஒரு வார்த்தையை சொன்னான். அதை இவன் குறிப்பெடுத்துக்கிட்டான். இருப்பதை காப்பாற்றிக்கிட்டாலே போதுமைங்கிறத ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டான். சரி கரெக்டு ஓகே. இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு மகாராஜாவே வந்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது மாதிரி தெரியுது. அவருக்கு என்ன வருத்தம், இருக்கிற பொருளெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாருன்னா எல்லாரும் நல்லா தான் இருப்பான், அதை கொடுக்க அவரே வச்சுக்கிட்டுதாரலா அப்படின்னு ஒரு வார்த்தையை இந்த சேவகன் சொன்னான். அதையும் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகள். அப்போ இவர் புரியுதார், மந்திரியார் புரியுதார், மகாராஜாட்ட இருக்கிற பொருளை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானா இல்லை இவனுக்கு வேணும்னு நினைக்கிறானா, இது ரெண்டும் சந்தேகத்துக்குரிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது அப்படி நினச்சி மந்திரியார் வந்து சேவகனை ஒரு சிந்தனை புள்ளியிலே வந்து கண்ணோட்டம் செய்து வைத்து கொண்டார். ஆமாம், அவருக்கு இருக்கிற செல்வத்தில் எவனும் எதுவும் எடுத்துகிட்டு போனாலும் கூட அதை கண்டுக்கிட மாட்டார் அப்படின்னு இந்த பிச்சைக்காரர் சொன்னார். அதுக்கு அவன் சொன்னால் அப்படியெல்லாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய திறமை இருந்தால் எடுக்க முடியும் தெரியுமா, சாதாரணம் எடுக்க முடியுமான்னு இவன் கேட்டான். அதையும் இவர் குறிப்பிட, அப்போ இவன் இந்த திறமையை யூஸ் பண்ணதுக்கு தயாராக இருக்கான் அப்படிங்கிறது இவர் குறிச்சிக்கிட்டார். இப்படி ஒவ்வொன்றா இப்படி பேசிக்கிட்டே போகும்பொழுது எதிர்பார்க்காம அரசர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், பறைசாற்றுபவர்களை கொண்டு வந்து அரசருடைய அரண்மனையில் நவரத்தின கற்களை காணவில்லை, இதை கொண்டு வந்து கூடியவனுக்கு அரசாங்கத்தில் ஒரு பதவி கொடுக்கப்படும் முதல் உத்தரவு. இரண்டாவது உத்தரவு, திருடியவனுக்கு மார்கால் மறுகை தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது, திருடனை கொண்டு வந்து சேர்க்கவும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். அந்த பறைசாற்றுதலில் சொன்னாங்க முரசறையும் பொழுது. அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது இந்த மந்திரி பக்கத்தில் நிற்கிறவனுடைய முகத்தை பார்த்தா முகம் வாடிச்சு. யாருக்கு? சேவகனுக்கு முகம் வாடிச்சு. அப்படி வாடினோடனே என்ன இப்படி ஒரு வார்த்தையை இவர் சொல்லிட்டாரு, ராஜா என்ன இப்படி பறைசாட்டுறாருன்னு மந்திரியார் சொன்னார் பிச்சைக்காரன் வேஷத்தில். ஆமாம், எடுத்தவன் போட்டாம்னா இவருக்கு என்னத்தை கிழிக்க முடியும் வராலன்னா இவன் எப்படி சொன்னால், எடுத்தவன் போட்டுட்டான்னு சொன்னால் இவர் யாருக்கு போய் தண்டனை கொடுக்க போகிறாரு, இன்னொருத்தன் பிடிச்சா கொண்டு போக முடியும்னாரு. அப்போ உடனே மந்திரி சொன்னார், நாளைக்கே மகாராஜாவுடைய ரத்தினக்கல் கிடச்சிருண்டான்னார். இவர் யார் சொன்னால், பிச்சைக்காரர் வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரி சொன்னார், நாளைக்கே மகாராஜா தொலைத்த ரத்தினக்கல் கிடைத்து விடும்னார். அது எப்படி சொல்லுது, இன்றைக்கே திருடன் கொண்டு போய் போட்டுருவான் பாருன்னார். போட்டுருவான்னு சொன்னார். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் உங்கள் வேலைகளை பாருங்கள்,
அப்படி சொல்லி இவன் பிரிஞ்சு போனான். யார்? சேவகன். பிரிஞ்சு போனோன்னே அவனை அப்படி ஒரு கேமரா ஷாட் எடுத்த மாதிரி நோட் பண்ண ஆரம்பிக்கிறார். நோட் பண்ண ஆரம்பித்தோடனே அவன் என்ன செய்தான்னா, அவன் மனைவிட்ட போய் கொஞ்சம் கச்சகச்சான்னு பேசினான். அந்த கல்லை வெளியில் எங்கேயும் நம்ம கொடுக்கல, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, எப்படியாவது கொண்டு போய் அரண்மனையை சுவரை எட்டி வெளியே போட்டுறணும், நம்ம அதோட தப்பிச்சிடணும், இல்லைன்னா தப்பாக போயிடும் அப்படின்னு நினச்சி மனைவிட்ட பேசுகிறத பிச்சைக்காரன் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு சூரியன் அஸ்தமனமாகிறதுக்கு முன்னாலேயே அவன் போய் நினைஞ்சான், கல்லை கொண்டு போகிறதுக்கு பொழுது காவலரை வர சொல்லி திருடனை பிடிச்சாச்சு. அவன்தான் அந்த சேவகன். இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மனோதத்துவம் என்னங்கிறத மட்டும் நீங்கள் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் அடைந்த அனுபவத்தை இந்த மந்திரியார் குறித்து வந்தார். அப்போ அவன் உள்ளம் பட்ட அனுபவம், அவன் செஞ்ச செயலை மறைமுகமாக அவனுடைய வார்த்தை குறிப்பிடப்பட்டது. ஒன்று. ரெண்டாம் தரம் தண்டனை கிடைக்கும்னு சொன்னோன்னு இவனுடைய முகம் வாடுச்சு. மற்றவங்களுடைய முகமெல்லாம் சாதாரணமாக இருந்துச்சு, ஆனால் இவன் முகம் மட்டும் வாடுச்சு. அப்போ வாடுகிற பொழுது இவன் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்கிறத அவனுடைய உள்ளம் மறைக்காமல் அந்த உணர்ச்சியில் அவன் முகத்தை காட்டி கொடுத்துருச்சு. இது அப்போ இதில் உள்ள விளைவு என்ன? பொதுவாக பொது இடத்துல அரசர் பறைசாற்றி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார், எல்லாரும் கேட்டுட்டு சாதாரணமாக போயிருந்தான். ஆனால் சம்பந்தப்பட்ட ஒருவனுடைய மனசு மட்டும் அதில் ஆழமாக பாதிச்சுது. அப்போ அவன்தான் அதுக்கு காரணவான் என்பதை நம்ம புரியுதோம். இதே மாதிரி தான் பொதுமக்கள் யாராக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டவோ ஒரு கருத்துக்களையோ ஒரு விஷயங்களையோ சொல்லுகிற பொழுது லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு போயிடுவான், லட்சக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு இருப்பான், லட்சக்கணக்கான பேர்கள் இது ஒரு சொற்பொழிவுன்னு நினைப்பான், இது ஒரு அறிவுரை நினைப்பான். ஆனால் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் எவனோ ஒருவன் அவனுடைய வாழ்க்கையிலேயோ அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்லேயோ இந்த சப்ஜெக்ட் ஒரு காரணமாக இருந்தால் அவன் தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றி அவன் இயக்கத்தை வெளியே காட்டுவான். இதுதான் ஒரு மனோதத்துவம் என்பது ஆகும். இப்படித்தான் மனிதன் ஒவ்வொருத்தரும் புறச்சூழ்நிலையால் பாதிக்கப்படுதான். இந்த புறச்சூழ்நிலையால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் அது தெய்வத்தை வழிபட்டு ஆன்மீக நெறியை கடைபிடித்து நீதி, மனசாட்சி, ஒழுக்கம் இவைகளையெல்லாம் கடைபிடிச்சாச்சுன்னா யாராலும் நம்மளை அசைக்க முடியாது. நம்ம மனதை முதல்ல சுத்தமாக்கணும். நம்ம மனதில் இறைவன் குடியிருக்கக்கூடிய அளவுக்கு தகுதியுடையதாக நம்ம மாற்றணும். நம்முடைய உணர்ச்சியில் இருக்கக்கூடிய தீய உணர்வுகள் இது தவறான பாதை என்று நினைத்து தன்னை தானே உணர வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு நிகழ்வுகளில் நம்ம அறிவால் நம்முடைய மனசை கவனித்து நம்முடைய நெறிகளையும் பாதைகளையும் நம்ம சீர்திருத்திக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளே சுத்தவானாக ஆயிடுவோம், சுத்த மனசாக ஆயிடுவோம். பிரத்தியாரை பற்றி கவலைப்படுறதை விட தன்னை பற்றி கவலைப்படுறதுக்கு என்றைக்கு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானோ அவன் சுத்த மனுஷன். எப்பொழுது தன் மனம் சரியாக இருக்கிறதா என்று ஒருவன் ஆய்வு கொள்கிறானோ அவன் மனசாட்சி மிகுந்தவன். எப்பொழுது நம்முடைய பாதையும் நம்முடைய வார்த்தையும் சரிதானா என்று ஆய்வு செய்து வார்த்தையை வெளியே விடுகிறானோ அவன் புத்திசாலித்தனமானவன். இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்குது. இது அத்தனைக்கும் உண்மையானது நன்னெறி காட்டுவென்றால் அது ஆன்மீகம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஔவையார் சொன்ன பழமொழி. அப்போ ஊருக்கு ஒரு கோயில் ஏன் வைக்கணும்? உன் மனத்தில் இருக்கிறத பூரா சொல்லதுக்கு ஒரு ஸ்தாபனம் இருக்குன்னா அது கோயில் தான். வாய் திறந்து சொன்னவனும் இருக்கான், வாய் திறந்து சொல்லாதவனும் இருக்கான். எல்லாரும் போய் பகவான்கிட்ட மனதார முறையிட்டுருவான். ஏன்? அவன் காந்தமலை வாசன். என்னது காந்தமலை வாசன்? நம்முடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் என்னும் ஒரு சக்தியை தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சக்தி இழுத்துக்கிடும். அப்போ மனதார சொல்லும்போது கூட அந்த சக்தி அதை புரிஞ்சுக்கிடுது. அப்போ இந்த ஜீவகாந்தத்தை அந்த தெய்வகாந்தம் ஈர்த்து கொள்கிறது என்பது பொருளாகும். அதனால் வெளியே சொல்லி கும்பிடக்கூடியவரும் கும்பிட்டுக்கலாம், மனதார கும்பிடக்கூடியவனும் கும்பிட்டுக்கலாம், உள்ளமாற கும்பிடக்கூடியவனும் கும்பிட்டுக்கலாம். எல்லார் உள்ளத்துக்கும் எல்லார் மனதுக்கும் ஒரு விடை கிடக்கிறது என்றால் அது தெய்வ சாந்தியத்திலும் தெய்வ சன்னிதானத்திலும் கிடைக்கும் என்பது தான் சத்தியமாகும். உங்கள் மனமெல்லாம் சுத்தமாக வேண்டும். நம் மனதை இறைவனுடைய கோயிலாக மாற்ற வேண்டும். மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எந்நாளும் ஒழுக்கத்தோடு உயர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வணக்கம்.